அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் கும்பராசியில் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை, அதாவது ராசி கட்டத்தில் கும்பராசியில் தற்போது வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வரப்போகிறார். இந்த வருடம் மகர ராசிக்கெலாம் வரமாட்டார். ராசி கட்டத்தில் கும்பராசியிலே தான் இருப்பார். நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு ராசி வரை வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்வார். ஒரு 2.5 வருடம் அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி. இந்த சனி பகவான் வக்கரம் அடையும் போது விருச்சிக ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இளம் வயதிலேயே சனி திசை கடந்துவிடும். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 22-23 வயதில் சனி திசை கடந்துவிடும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும்போது ஜனன மகாதிசையாக சனி மகாதிசை, 18-17 ஒரு 19 வருடத்திற்குள் சனி மகாதிசை கடந்துவிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வராது. அப்போ விருச்சிக ராசி என்பதற்கு சனி புத்தி, 7 நாட்டு சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, இந்த மாதிரி சனி பகவான் கோச்சாரத்தில் ஸ்தானபலம் சரியில்லாத போது அதிக கஷ்ட தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் சங்கடங்கள் தீர்ந்து சகல நன்மைகளை கொடுப்பார். எதிர்பாராத தன யோகம், வீடு வாசல், வண்டி வாகனம், இப்படி சொத்து சுகம் சேரும். விருச்சிக ராசி என்பதற்கு சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று டிசம்பர் மாதம் முதல் சஞ்சாரம் செய்கிறார். தனம் வாக்கு குடும்பத்திற்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் அதிபதியான குரு பகவானை பார்வை செய்து கொண்டிருந்தார். குரு கடந்த ஓராண்டு காலமாக விருச்சிக ராசிக்கு 6ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசி என்பதற்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத கோபம், ஏன் கோவப்படுறேன்னு தெரியாமல் ஆத்திர அவசரம் அதிகமாக வந்திருக்கும். அதனால் உங்களுக்கு புதிய புதிய நோய்கள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்துது. சனி பகவான் 4ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது அந்த 3 ஆண்டுகளுக்குள் கோர்ட்டு பக்கமே போகாதவர்கள் இதே ஒரு சின்ன வழக்கல்னாச்சும் கோர்ட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். நிலபுல சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம், இது ஒரு விரயம், இந்த மாதிரி ஏற்படுத்துவார். இந்த சனி பகவான் 4ஆவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு 2 ஆண்டு காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொத்துக்கள் மூலமோ உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வழியிலோ வண்டி வாகனங்கள் வழியிலோ நிறைய தொந்தரவுகள் சில பேருக்கு வரும். ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவான் சுகஸ்தானத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். சனிக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு 5ஆவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். இனிமேட்டு ப்ரெஷர் அதிகமாகாது. நீங்கள் கோவப்பட மாட்டீங்க, ஆத்திர அவசரப்பட மாட்டீங்க. எதற்கும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படுவீர்கள். ஏன்னா உங்களுக்கு குருபலன் விட்டது. குருபகான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து விருச்சிக ராசியை பாரு செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசி என்பதற்கு சுக வேதனை தீரும். சுக வேதனை விருச்சிக ராசி என்பதற்கு நீங்கும். சுகஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி என்பர்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகனம், வீடு மனை நிலம்,
சொத்து பத்தில் விரயங்கள், வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சில பேருக்கு தீரும். எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் இதை புதிய வண்டி வாகனம், புதிய வீடு கட்டுறது, புதிய நிலம் வாங்கிறது, இந்த மாதிரி சொத்து சேர்க்கையும் விருச்சிக ராசி என்பதற்கு உண்டு. 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது வக்கர காலத்தில் படிப்பு தடை நீங்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்பு தடை நீங்கும். உயர்கல்வி தாராளமாக படிப்பீர்கள். பல தடைகள், எடுத்த காரியம் தொட்ட காரியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தோல்வியில் போய் கொண்டிருந்தது. தோல்வி நிலை மாறும். உங்களுடைய மனக்குமுறல், மன தொந்தரவு, தலைவலி, தலைபாரம், டென்ஷனு, ப்ரெஷரு இதெல்லாம் விருச்சிக ராசி என்பதற்கு குறைய போகிறது. கோச்சாரத்திலே 9 நவகரங்களிலே சனி பகவான் வக்கரமடையும் போது 12 ராசி என்பவர்களுக்குமே எப்பாடா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய வக்கர காலங்கள் இருக்கும். 3வது வீட்டிற்கு அதிபதியானவர் சனி. எதிர்வரக்கூடிய இந்த 140 நாட்களில் உங்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் வீடோ மனையோ நிலமோ புதிய சொத்து சேர்க்கையும் அவர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நிலபுல சொத்துக்களில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். 4ஆம் வீடு ஓரளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகளை குறைக்கிறது. மாமன் மச்சான் சொந்த பந்த உறவுகள் வழியில் பெரும்பாலும் தொந்தரவுகள் குறையும். வக்கரச்சனியின் 3வது பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. பகையாளி, எதிரிகள், உங்களிடம் போட்டி போட்டு கொண்டிருந்தவர்கள், கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் எதிர்வரக்கூடிய 140 நாட்களில் தீரும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கினாலே விருச்சிக ராசிக்காரர்கள் உற்சாகம் அடைவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். வருமானத்திற்குண்டான வழிவகை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது வேலை தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். இனிமேல் வருமானம் உயரும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் சனி பகவான் பார்வை விழும்போது சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வண்டி வாகனம், விவசாயம், சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பெறலாம். தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள், போட்டி பொறாமை நீங்கும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. தடைபட்டு கொண்டிருந்தது, தடுத்து கொண்டிருந்தது, ஏதோ ஒரு மந்தமாக போயிட்டு இருந்துச்சு. எதற்கெடுத்தாலும் கோபம் வருது, ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னையே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய மனநிலை மாறிவிட்டது அப்படின்னு விருச்சிக ராசி அன்பர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. அந்த புலம்பல்களும் அதீத கோபங்களும் எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கும். இதுவரை மந்தமாக இருந்த செயல்பாடுகள் உங்களுக்கு வேகமாக கிடுகிடுன்னு சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. மந்தமான செயல்பாடுகள் நீங்கி விருச்சிக ராசி என்பர்கள் மடமடன்னு உங்களுடைய தைரியத்தால், உங்களுடைய வீரியத்தால், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் விருச்சிக ராசி என்பர்கள் வெற்றி பெற போகிறீங்க. அதற்கு இந்த வக்கரச்சனி உங்களுக்கு உறுதுணையாக செயல்பட போகிறது. விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பார்வை இருக்கிறது. மகன், மகள், பிள்ளைகள், பூர்வீகம் சார்ந்த தொந்தரவுகள், அதன் மூலம் வந்த டென்ஷன், அதன் மூலம் வந்த கோபதாபங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படியே அடங்கும். குரு பலன் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கும். அதே மாதிரி உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான நல்ல வேலை, செய்யக்கூடிய வேலையில் நல்ல வருமானம், இப்படி பணத்தை வாரி வழங்கப் போகிறார். சுகஸ்தானாதிபதி வக்கரம், குரு பலன் மிக சிறப்பாக இருக்கும்போது
முன்னேற்றத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை விருச்சிக ராசி அன்பர்கள் பெருக்கிக் கொள்ளலாம். எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் உங்களுக்கு உண்டானதாக இருக்கிறது. பகை போட்டி விரோதம் குறைஞ்சாலே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலே நாம் நினைச்சதை சாதிக்கலாம். ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தை குருபகவான் பாரி செய்யும்போது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடனுக்குடன் வெற்றிகளை கொடுக்கும். வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரோதி வருடம் பிற்பாதி வரை மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளில் மட்டும்தான் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் இனிமேல் தொந்தரவுகள் குறைகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை காட்டப் போகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.